மாற்றத்திற்கான ஊடகப் பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத பொருள்: மத்திய அரசு ஊழியர்கள் தொடர்ந்து பணிக்கு தாமதமாகவே வந்து கொண்டிருந்தால் கடும் நடவடிக்கைகளை எடுக்க நேரிடும் என்று சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த சுற்றறிக்கை அவர்களை ஒழுங்குபடுத்தவா அல்லது மிரட்டும் துணியில் இது அமைந்திருக்கிறதா? விவாதிக்கலாம். பங்கு பெறுவோர்: சட்ட பஞ்சாயத்து இயக்க தலைவர் திரு சிவ இளங்கோ, தக்ஷின் ரயில்வே எம்ப்ளாயீஸ் யூனியன் செயல் தலைவர் திரு ஆர் இளங்கோவன், தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் தென்சென்னை பொருளாளர் திரு வெங்கடேசன். இவர்களோடு மதுரை அரங்கிலிருந்து அருண் சுவாமிநாதன் மற்றும் கருணாநிதி, திருச்சி அரங்கிலிருந்து கால்வின் மற்றும் அப்துல் சலாம், நெல்லை அரங்கிலிருந்து தீன் மற்றும் அம்பலவாணன். பங்கு பெறும் அனைவருக்கும் வணக்கம். திரு வெங்கடேசன், ஒரு வேலை இல்லாமல் தவிக்க வேண்டியது, வேலை கிடைத்தால் அந்த வேலைக்கு நியாயம் செய்யாமலேயே காலத்தை கழிக்க வேண்டியது, இதுதான் அரசு ஊழியர்களின் ஒட்டுமொத்த ஒரு பொது புத்தி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறதா உணர்றோம். உங்க கருத்து என்ன? இந்த குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் நல திட்டங்கள் முழுமையாக மக்களிடம் சென்று சேருவது என்பது அரசு ஊழியர்கள் மூலமாகத்தான். அரசு ஊழியர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள் வேலை செய்வதனால்தான் இந்த அரசு மக்கள் நல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்கிறது என்பதை நான் முதலில் பதிவு செய்கிறேன். அதை யாரும் மறுக்கல. செய்ய வேண்டிய அளவு குறைகிறது என்பதுதான் இன்றைக்கு முக்கியமான பேசுபொருள். கண்டிப்பாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு 2,80,000 பதவிகள் காலியாக இருக்கிறது. அந்த காலியாக இருக்கக்கூடிய பதவிகளும் சேர்த்துத்தான் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் சுமை, உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு கூடுதல் சுமை பணி பளு காரணமாக ஏராளமான ஊழியர்கள் இன்றைக்கு தற்கொலை என்ற அந்த முயற்சியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக மக்களுக்கு இந்த விஷயம் தெரியும். அப்ப தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கிறவங்க நேரங்காலம் பார்க்காம உழைக்கத்தான் செய்வாங்கன்னு நீங்க சொல்றீங்க. உழைக்கத்தான் செய்கின்றோம். சரி, பேசலாம். திரு இளங்கோவன், உங்களுடைய கருத்து என்ன? பொதுவா ரயில்வே வச்சு பாத்தீங்கன்னா நாடு பூராவும் இந்த நிலைமை தான். பொதுவா ரயில்வே வச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேட்டா வர்றதுனால்தான் வேலை கெட்டு போகுது அப்படின்றத நான் ஏற்கல. ஏன்னா தொழிலாளிகள் வேலை செய்யலன்னா ரயில் ஓடுமா? ரயில் ஓடுறது, இத்தனை வண்டி ஓடிட்டே இருக்கு, இவ்வளோ இயக்கங்கள் நடந்துகிட்டு இருக்கு, இவ்வளோ வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இவ்வளோ புறாவும் நடக்கும் பொழுது ஒரு சில டிலே லேட்டா வர ஒரே காரணத்தால எல்லாம் பாதிக்கப்படுவது என்பதை நான் ஏற்கல. அதான் நல்லா வேலை பார்க்கறவங்களை வச்சு நீங்க வேலை பார்க்காதவங்களை நீங்க டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கான்னு ஒண்ணு. ரெண்டாவது, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நாங்க வர்ற மாதிரி கணக்கு காமிச்சிட்டு உள்ள வந்து வேலை பார்க்காமல் இருக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணியும் தெரியுது. அந்த என்ன விஷயம்னு சொன்னா, உங்களுக்கு இன்னைக்கு வந்து ரயில்வேல எடுத்துக்கிட்டா, உதாரணத்துக்கு எல்லா ஆபீஸ்லயுமே நான் எல்லா ஆபீஸையும் விசாரிச்சிட்டேன். என்ன சொல்றாங்கன்னா, காலையில 9:15 வரணும். 9:15 வரணும்னா பெண்களுக்கான ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க. அது எத்தனை மணிக்கு வருதுன்னு கேட்டு சொல்லுங்க. 9:30 மணிக்கு தான் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு இந்த பக்கம் வர மகளிர் ட்ரெயின் வருது. இந்த பக்கம் வர ட்ரெயினும் 9:30 மணிக்கு தான் வருது. ஸோ 9:15 மணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு என்ன இருக்கு? நிறைய, அல்லது 7 மணிக்கே வேணா வந்து படுத்துக்கலாம். இது இந்தியா முழுவதும் தானே? இந்தியா முழுவதும் இதே தான் நிலைமை. ரயில்ல வந்து ரயில்ல தானே எல்லாரும் வந்தாகணும், இல்லை பஸ்ல வந்தாகணும். இந்த பஸ்ஸும் ரயிலும் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதா? பஸ் எவ்வளவு நெரிசலா இருக்கு, பீக் ஹவர்ல எவ்வளவு நெரிசலா இருக்கு. இப்போ வந்து ஜிஎம் ஆபீஸ் எடுத்துங்க, ரயில்வே ஜெனரல் மேனேஜர் ஆபீஸ், அந்த பக்கத்துல 5000 பேர் வேலை செய்யறாங்க. 5000 பேரும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வந்து சேருவதற்கான போக்குவரத்து ஏற்பாடு இருக்கா? அது இந்த மாதிரியான பல்வேறு காரணங்களால தான் லேட்டா வராங்க. ஆனா இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்க மறக்கணும். என்ன கவனிக்க தவறக்கூடாதுன்னு சொன்னா, சாயந்தரம் 5:45 யாரும் போறது கிடையாது. 7 மணி வரைக்கும் கூட பெண்கள் இருக்காங்க. மகளிர் ஸ்பெஷலா விட்டுட்டு குறிக்கிடுறேன். இப்போ ஏறத்தாழ உங்க கணக்குப்படி ஒரு 30 லட்சம் பேர் மத்திய அரசு ஊழியர்களா இன்றைக்கு பணியில இருக்காங்களா? சரி, அதுல ஒரு 1,31,000 பேர் இந்த அட்டெண்டன்ஸ் இதுல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, அலுவலக ஊழியர்கள். சரி, அதுல 65,752 பேர் தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. நேற்று 62,700 பேர். ஆவரேஜா ஒரு 63,000 பேர் வர்றாங்க. சரி, பாதிக்கு மேல விடுமுறைனே வச்சுக்கலாம். அவங்களுக்கு இருக்கிற விடுப்பு எடுத்துக்க போறாங்க. வர்ற நேரம் 9:15, ஆவரேஜா வர நேரம் 9:26 தான் ஆவரேஜாவே இருக்குது. வெளியில போற நேரம் 5:45, 5:51 அவுட் இருக்குது. கொஞ்சம் அதிகப்படியா இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. ஆக இந்த ஆவரேஜ் இன் டைம் வந்து எப்பவுமே குறைஞ்சுதான் இருக்குது ஒட்டுமொத்தமாகவே.
சரி பாதிக்கும் கீழே அந்த உற்பத்தி திறன் பாதிக்கப்படுறது மிகப்பெரிய விளைவுகளை தானே இது ஏற்படுத்தும் தோணுது. இதனால் உற்பத்தி திறன் பாதிக்குங்கிறத நான் என்னால் ஏற்க முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா 9:15 வந்துட்டா கரெக்டா வேலை செய்வாங்க, அப்படி கிடையாது. நாளைக்கு இதே நீங்க அப்போ நான் 5 மணி நேரத்துல வேலையை பார்த்துருவேன்னு சொல்ல நான் என்ன சொல்ல, நீங்க என்னால் நான் எவ்வளவு நேரத்துக்கு நான் என்னால வர முடியுதோ வந்துடுறேன். பல்வேறு சமூக காரணங்களால் தான் நான் வர முடியல சரியான நேரம். இதே காரணத்தை உங்க பிள்ளைகள் படிக்கிற மத்திய அரசு பள்ளிகள் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு வலிக்கும்? நிச்சயமாக அது வலியாகத்தான் இருக்கும். அது பள்ளிகள் என்பதற்கும் ஒரு அலுவலகங்களுக்கும் இந்த சிக்கல் இருக்கத்தான் செய்கிறது. இப்போ ஆசிரியர்கள் சொன்னாங்க நமக்கு கஷ்டமா இருக்கு, 8 மணிக்கு வாத்தியார் வரலன்னு தான் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதே நேரத்தில் இதற்கான காரணங்களை போக்குவதற்கான ஏற்பாடு நம்ம பண்ணணும். அதுக்கான எந்த இதுவும் இல்ல. உதாரணத்துக்கு சரி, ஒரே ஒரு நொடி, நீங்க ஒரு சில காரணங்களை சொல்லியிருக்கிறீங்க, அடுத்த சுற்று விவாதிக்கலாம். உங்க கருத்து என்ன? இது ஏற்கனவே இருக்கிற விதிமுறைகள் தான். அந்த விதிமுறைகளை இப்ப ஞாபகப்படுத்திருக்காங்க. இப்ப எப்படி ஹெல்மெட் கட்டாயம் அணியணும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் ஏற்கனவே இருக்கிற விதிமுறை. அதை இப்ப ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்தணும்னு சொல்றது வேடிக்கையான ஒரு விஷயம். அதே போலதான் இந்த வேடிக்கையான விஷயம். ஏற்கனவே இருக்கிற விதிமுறைகளை அமல்படுத்தணும்னு இப்ப சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அப்ப என்னன்னா இது வரைக்கும் அவங்க அமல்படுத்தவில்லை. இப்ப ஐயா சொல்றது பாத்தீங்கன்னாக்கா 9:15 ஒரு ட்ரெயின் எடுக்கணும். அந்த டிரைவர் 10 மணிக்கு வந்தா அப்படின்னாக்கா அந்த ட்ரெயின்ல ஒரு 1000 பேர் பயணம் செஞ்சு போகணும். அவங்க எப்படி போக முடியும்? அப்ப நீங்க வரும்போது, அதாவது இந்த அரசு வேலைக்கு வரும்போது எல்லா சலுகைகளும் இருக்குது. எங்க மழை அடிச்சாலும் வெயில் பெஞ்சாலும் பூகம்பம் வந்தாலும் 1ஆம் தேதி சம்பளம் வந்துடணும். வந்த பிறகு இதெல்லாம் பேச்சு. நான் உங்களுக்கு அலுவலகம் 9:15னாக்கா நீங்க 20 கிலோமீட்டர்ல தங்கிருக்கீங்களோ 10 கிலோமீட்டர்ல எந்த டயத்துக்கு கிளம்பினால் டிராபிக் ஜாம்லாம் இருந்து நீங்க வந்தாக்கா எவ்வளவு நேரம் ஆகுமோ அதுக்கு முன்னாடி கிளம்புங்க. இப்ப இதே தனியார் துறையில் இப்ப நீங்க சொல்றீங்க அரசு துறையில மத்திய 7 மணிக்கு படுத்துக்க சொல்றீங்களான்னு கேட்டாரு. 7 மணிக்கு ஏன் படுத்துக்கிறீங்க? நீங்க 9:15னா 9:15க்கு வாங்க. நீங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க வர வேண்டியதில்லை. அதுதான் நம்ம கேட்கறது. நீங்க 7 மணிக்கு படுத்துக்கிறீங்க. அப்ப நீங்க 30 லட்சம் பேர் மத்திய அரசு சொல்றாங்க, மாநில அரசுங்க தமிழகத்தில் பொறுத்தவரை ஒரு 12 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அப்ப மத்தவங்க எல்லாமே தனியார் துறையில தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு தனியார் துறையில நீங்க 9:15 அப்படின்னாக்கா 9:20க்கு போனாலே அன்னைக்கு சம்பளம் கட் பண்ண ஆஃப் டே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப மொத்தம் இருக்கக்கூடிய அந்த 120 கோடியில எத்தனை பேரு தனியார் துறையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க? அவங்களோட நிலைமை என்ன? அப்ப அவங்க இத மாதிரியான அரசு துறை போக்குவரத்தையும் அரசு துறை ரயில்வே நம்பிதான் அவங்க போய் பயணிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் நீங்க வந்த பிறகு இவங்களை எதிர்த்து கேட்டாக்கள் யூனியன் வச்சு இவங்க மிரட்டுறாங்க. நேத்து நடந்த சம்பவம் இங்க துறைப்பாக்கத்துல BSNL ஆபீஸ்ல நாங்க போறோம். அது என்னங்கறத இருக்கிற நடைமுறை இவங்க சொல்றதெல்லாம் அபத்தம். அதாவது வேலைக்கு வந்த பிறகு இந்த வேலைகள்லாம் செய்யறது. அருண் சுவாமிநாதன் மதுரையில இருந்து உங்களுக்கான நேரம். வணக்கம் சார். இப்போ நம்ம முக்கியமாக இளங்கோவன் சார்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி. அதாவது நீங்கள் ட்ரெயின் எப்படி நாங்கள் எல்லோரும் லேட்டாகவே வந்தால் எப்படி ட்ரெயின் வரும்னு கேட்குறீங்களே. தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா முழுவதும் சரி கரெக்டான டயத்துக்கு எந்த ட்ரெயின் வந்திருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். எல்லாம் லேட்டாக வருது. அப்போ யார் காரணம்? உங்கள் அரசு ஊழியருடைய ஒரு சோம்பேறித்தனம் தான். கரெக்டான டயத்துக்கு யாரும் வர்றது கிடையாது, கரெக்டான டயத்துக்கு யாரும் ஒர்க் பண்ணுறது கிடையாது. முக்கியமான விஷயம் அரசாங்க ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பேசிக் மக்கள் மத்திய அரசாங்க ஊழியரோட தொடர்பு ரொம்ப கம்மி தான். பட் மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆஃபீஸரும் ஒரு சீட்டில் போய் உட்கார்ந்தா அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. அவங்க சீட்டில் முதல்ல இருக்கிறதே கிடையாது. ஒரு அடிப்படை மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்கள் போய் ஒரு சீக்கிரம் போய் அவங்கள ஒரு கான்டாக்ட் பண்ணா கூட ஒரு உதாசீனப்படுத்துறது, அந்த சீட்டில் இருக்கிறது இல்லை, ஓபி அடிக்கிற முதல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க. ஆனா கிடைச்சதுக்கு அப்புறம் வேலை செய்யறது இல்லன்னு 2 குற்றச்சாட்டு நீங்க வச்சிருக்கீங்க. பதில் என்ன திரு இளங்கோவன்? எல்லா இடங்களுக்கும் தமிழ்நாட்டுல எல்லா மத்திய அரசு அலுவலகங்கள்லாம் ட்ரெயின்ல போற மாதிரியா இருக்கு? விதவிதமா போறாங்க. சென்னையில நீங்க சொல்றது ஏதோ நான் இத பெரும்பாலும் நாம இதை பத்தி பேசுற எங்க இடம்னு சொன்னா பல்க் ஒர்க்கர்ஸ் இருக்க இடம் தான் நான் சொல்றது. மற்ற இடங்களுக்கு இது பொருந்தாது. எல்லா இடத்துலையும் நான் எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வசதிகள் போறதுக்கான வசதிகள் இருக்கும்போது கரெக்டான நேரத்துக்கு டியூட்டிக்கு போகணுங்கிறத எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 9:15 மணி தான் ஆபீஸ் ஹவர்ஸ் தான் போய் தான் ஆகணும். அதுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதே நேரத்தில் இந்த அவங்க வந்து சேர வேண்டிய நேரத்தை உத்தரவாதப்படுத்த வேண்டிய அலுவலகம் இருக்கு இல்லையா, அந்த சமூக பொறுப்பு இருக்கு இல்லையா, அரசாங்க பொறுப்பு இருக்கு இல்லையா, அந்த பொறுப்புலேயும் தவறுறாங்கிறத நான் சொல்ல வரேன். இப்போ அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொன்னாரு சில அலுவலகங்கள்ல இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அது போக்கப்பட வேண்டும்ங்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான 2 கருத்தும் கிடையாது.
சென்ட்ரல் ஸ்டேஷன் மாவட்ட ஆட்சியரகத்துல அங்க வந்து நீங்க சில இடங்கள் சொன்னீங்க, ஒரு பல இடங்கள் சொல்றாரு அருண். ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு மாவட்ட ஆட்சியரகத்துல ஒரு அடிப்படை ஊழியர், கடைநிலை ஊழியர் வரல அப்படின்னா அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து கேட்கறாங்க, இல்ல மேல்நிலை அதிகாரி வந்து தட்டி கேட்கறாங்கன்னா அந்த மாவட்ட ஆட்சியருக்கு எதிராகவோ இல்ல மத்த அரசு ஊழியர்களுக்கு எதிராகவோ நீங்க போராடுறதுதானே உங்களோட அரசு ஊழியர் சங்கத்துடைய நோக்கமே. எந்த அரசு ஊழியர்கள் வந்து இது வரைக்கும் 6 லட்சம் மத்திய அரசு ஊழியருடைய எண்ணிக்கை வந்து வேகன்சி இருக்கு. இதை ஃபில் பண்றதுக்கு மொத்த கூண்டோட வந்து பாய்காட் பண்ண வேண்டியதானே. எத்தனை சங்கம் வந்து நீங்க முதல்ல போராடி இருக்கீங்க. உங்களுக்கு தேவை இன்கிரிமெண்ட், போனஸ், அது கிடைச்சா போதும். அதுதானே உங்களோட வேலை. அரசு ஊழியர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தோடு வருவது என்பதை வந்து நாங்கள் வந்து வரவேற்கிறோம். அதே சமயத்துல வந்து இளங்கோவன் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு அரசாங்கத்துடைய பொறுப்பு. வாகனங்களை வந்து ஒரு பல்கான இடத்துல கொண்டு வரது என்பது இருக்கு. இப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒரு ஊழியர் எங்களுடைய இதுன்னு சொன்னா இந்த ஆணையே வந்து ஒரு 30% அரசு ஊழியர்கள் மட்டும், அதாவது பொதுவா வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மட்டும்தான் வந்து இது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்த தவிர, இப்ப இந்த நேரத்துல இப்ப இன்னைக்கு வந்து இப்ப டைம் வந்து 8:15 ஆச்சு. இப்ப மணி இப்போ தலைமைச் செயலகத்திலேயோ அல்லது எழிலகத்திலேயோ இருக்கக்கூடிய அரசு அலுவலகம் பார்த்தா அந்த ஒரு பெண் ஊழியர்கள் கூட வந்து இன்னைக்கு இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ பெண் ஊழியர்கள் வேலை செஞ்சு கூடி இருக்கக்கூடியது ஏராளமான வந்து பெண் ஊழியர்கள், ஆண் ஊழியர்கள் உட்பட. ஏன் என்று சொன்னா இன்னைக்கு வந்து ஏராளமான பணி காலியிடம் இருக்கு. இந்த பணி முழுவதும் அரசு, இப்ப அவர் சொல்ற மாதிரி ஒரு தாலுகா அலுவலகத்தை சொல்றாங்க, அதுவும் தவறுதானே. 8 மணி நேரத்துக்கு மேல நீங்க வேலை செய்யணும், வேலை செய்ய சொல்றாங்க, நாங்க செஞ்சுதான் ஆகணும். இப்ப சொன்னா ஏன் அப்படின்னு சொன்னா இப்போ அந்த இடத்துல ஒரு சங்கத்தினுடைய பணி என்ன? இல்ல அரசாங்கம் வந்து சங்க செயலற்று போச்சு. இல்ல அரசாங்கம் வருவதற்கான ஆணை இடுகிறதே தவிர பணி செய்வதற்கு இந்த கரெக்டா 5:45 போகணும்ன்ற மாதிரி ஏதாவது ஆணை இருக்காது. அது கண்டிப்பா கிடையாது. ஆனா சொன்னா பணி அந்த மேலதிகாரிகள் வந்து இடக்கூடிய பணியை கண்டிப்பாக செய்துவிட்டு தான் போகணும். இல்ல அப்படின்னு சொன்னா ஏராளமான இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் அல்லது வந்து பாதி பேர் இருக்கிறது இல்லைன்னு சொல்றாரு. அது வந்து அதாவது சில வந்து டீ வந்து கண்டிப்பா வந்து 8 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நல்ல பதில். எங்க 8 மணி நேரம் ஒருத்தர் சீட்ல இல்லன்னா அதெல்லாம் நீங்க புகாரா சொல்றீங்களா? என்னன்னு சொன்னா 8 மணி நேரம் ஒருத்தர் உட்கார்ந்து எப்படி வேலை செய்ய முடியும்? அதாவது அப்படிலாம் கிடையாது சார். சும்மா வந்து இங்க மேடைக்கா நீங்க 1000 சொல்லலாம். எத்தனை ஊழியர்கள் வந்து டீ டைம் வந்து ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்குவாங்களா இல்ல 1 மணி நேரம் எடுத்துக்குவாங்களா? சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரம், சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம், சாயந்தரம் டீக்கு 1 மணி நேரம், இடையில பக்கத்து சீட்ல போய் உட்கார்ந்து பேசுறதுக்கு 1 மணி நேரம். அதாவது நீங்க வந்து என்ன சொன்னா அரசு ஊழியர்களை பற்றிய 2 மணி நேரம் கருத்தை மக்களிடம் கொண்டு செல்வதற்கான முயற்சி பண்றீங்க நீங்க. ஆனா சீட்ல இல்லாம இருக்கிற பிரச்சனை இருக்குதா இல்லையா? உங்களுடைய அனுபவம் என்ன? கண்டிப்பா இருக்குது. அந்த நேரம் சொல்ற மாதிரி கண்டிப்பா இருக்குது. இவங்க சொல்றது மாதிரி வேலை செய்யக்கூடிய இப்பயும் வேலை செய்யக்கூடிய இரவுல வேலை செய்யக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். இது வந்து அதிகம் இல்ல. சீட்ல உரிய நேரத்துல இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு தாலுகா அலுவலகத்துல மக்கள் வந்து போற நேரம் 10 to 6 அப்படின்னா அந்த டயத்துல இருந்தா மக்கள் சந்திச்சு அவங்களோட குறைகளை சேவைகளை பெற முடியும். இப்ப நீங்க வந்து இரவுல பணி செய்யறோம் அப்படின்னாக்கா அவங்களால அந்த இது விஷயம் செய்ய முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது இவங்க வந்து காஃபி குடிக்க போறாங்க இல்ல மதிய உணவுக்கு போறாங்க அப்படின்னாக்கா மூவ்மெண்ட் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்னு ஒண்ணு இருக்குது. அவங்களுக்கு எங்க போறேன்னு சொல்லிட்டு எந்த டயத்துக்கு எங்க போறேன், நான் காஃபி குடிக்க போறேன் இல்ல சாப்பிட போறேன், நண்பர்கள் சந்திக்க போறேன்னு எழுதிட்டு வரணும். வந்த உடனே அதை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஆனா எந்த அரசு அலுவலகத்திலையும் அந்த மூவ்மெண்ட் ரெஜிஸ்டரை முறையாக பின்பற்றப்படுவதில்லை, எழுதுவதில்லை. அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது. என்னன்னு கடைசியில யார் உயர் அதிகாரிகள் கேட்கும்போது என்ன பண்றாங்க, அரை மணி நேரம் உட்காந்து கடற்கடன்னு ஏதோ ஒரு டைம் டேட் போட்டு கடற்கடன்னு எழுதி முடிச்சு அவங்கள்ட்ட கொண்டு கொடுக்குறாங்க. இது என்ன காரணம் என்னன்னா உயர் அதிகாரிகள் இதை கேட்பதில்லை. இப்ப டைம் வந்து சொல்லியிருக்கிறாங்க இங்க மாநில அரசு சம்பந்தப்பட்டது அப்படின்னாக்கா காலையில 10 மணிக்கு வரணும், மாலை 5:45. இப்ப காலையில 10 மணிக்கு வரணும்னாக்கா 10:10க்கு அந்த அட்டெண்டன்ஸ் வந்து உயர் அதிகாரிக்கு போகணும். இப்ப வந்து தாசில்தார் ஆபீஸ்னா தாசில்தாருக்கு அங்க போகணும். அப்ப அந்த 10:10க்குள்ள அங்க போகணும். யார் வரலையோ அவரு கேள்வி கேட்கணும். இப்ப ஏன்னா வரக்கூடிய கேள்வி கேட்கக்கூடியவரே லேட்டா வந்தாக்கா எப்படி கேள்வி கேட்க முடியும்? அதுதான் இங்க பிரச்சனையே. யாரு வந்து கேள்வி கேட்கறது அவங்க காலதாமதமா வந்தாக்கா யாரு கேள்வி கேட்கறது? அப்ப ஒவ்வொரு அலுவலகத்திலும் இப்ப டிஆர்ஓ அலுவலகம், ஆர்டிஓ அலுவலகம் இருக்கு அப்படின்னாக்கா அங்க அவர் 10:10க்கு அவர் வந்து அவர் கேள்வி கேட்கணும். அப்ப அவர் கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கிற ஒரு உரிய நேரத்துல வர்றது இல்ல, அது கீழே வேலை பார்க்கறவங்க அதை நடைமுறைப்படுத்துறது. அப்ப ஏன் ஆல்ரெடி இருக்குது இந்த சட்டம். நீங்க வந்து ஒரு மாதத்திற்கு 2 நாட்கள், அதாவது ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ காலதாமதமாக வரலாம். 3வது நாள் காலதாமதமாக வந்தாக்கா அரை நாள் அவங்களுடைய லீவ்ல இருந்து கட் செய்யப்படும் அப்படின்னு. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இது வரைக்கும் எத்தனை பேர் கட் பண்ணி இருக்காங்க? இப்ப மாநில அரசு ஊழியர்கள் ஒரு நாள் ஒன்றுக்கு 7.25 மணி நேரம் வேலை பார்க்கணும். ஆமாங்க சார். அதுலயே லஞ்ச் டைம் உள்பட. மத்திய அரசு ஊழியர்கள் 8.5 மணி நேரம் லஞ்ச் டைத்தோட சேர்த்து. இந்த ஒரு வித்தியாசம் இருக்குது அதுல இல்லையா?
நெல்லை அரங்கத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கான நேரம். நிர்வாக தரப்பில் சில குறைபாடுகளை, சில கோளாறுகளை வைத்துக்கொண்டு பணியாளர்கள் மீது பழி போடுவதோ அல்லது மிரட்டுவது போல் செயல்படுவதோ கூடாது. முதலில் யார் யாருக்கு என்னென்ன ஒர்க் நாம்ஸ் பிரகாரம் போஸ்ட் சாங்ஷன் ஃபில்அப் பண்ணியிருக்கீங்களா, இல்லை பிலோ ஒர்க் நாம்ஸில் யாராவது வேலை பார்த்தாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. டைம் கார்டு கொடுங்க, டைமின் கொடுங்க. அதே நேரத்தில் எத்தனை மணிக்கு வெளியே போகணுங்கிறத ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. 5:55க்கு சீட்டை விட்டு எந்திரிக்கக்கூடிய நேரத்தில் ஹெட் குவார்ட்டர்ல இருந்து ஒரு பர்டிகுலர் கேட்டிருக்காங்க, அந்த வேலையை முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் வேலையை முடிச்சுட்டு செய்யும் போது அந்த பாஸ்ட்டை, இம்மிடியட் சுப்பீரியர் பாஸ்ட்டை அவர் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காரு. மறுநாள் காலையில் அவர் வர்றதுக்கு எதேச்சியா கொஞ்சம் லேட் ஆனாலும் அந்த ஆள் விட்டு தான் பிடிப்பாரு. அதுக்காக நீங்க குறித்த நேரத்தில் வர வேண்டும் என்று கூறினால், குறித்த நேரத்தில் எல்லாரும் எல்லா நேரத்திலும் ஒன்று போல் நடக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. ஏன்னா நிர்வாகம் என்பது சில நேரங்களில் தொழிற்சங்கங்களையோ அல்லது தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகளையோ சிறிது பேரம் பேசிதான் வேலை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்களே ஒழிய அவர்கள் ஒன்றும் யாருக்கும் எஜமானர் கிடையாது. ஆட்சிகளும் மாறலாம், காட்சிகளும் மாறலாம். ஆனால் அரசு நிர்வாகம் என்பது என்றைக்குமே மாறாது. முதலில் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அடுத்தாற்போல அரசு நிர்வாகங்களில் அரசியல் தலையீடு என்பது அறவே இருக்கக்கூடாது. இதையெல்லாம் ஒரு ஆட்சியாளர்களால் ஒழுங்குபடுத்த முடியுமா? சரி, கேள்விக்கு கேள்வியை பதிலா வைக்கிறாரு. மற்றவைகளை ஒழுங்குபடுத்திட்டா இது சரின்னு ஆயிடுமா? ஆகாது, இந்த தவறாகத்தானே நீடிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. என்ன சொல்ல வர பார்த்தீங்களா? ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், நாங்க மாற மாட்டோம். அப்ப என்னன்னா, யூனியன் இங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. எல்லா இடத்துலயும் அரசு ஊழியர் யூனியனா இருக்கட்டும், இங்க ரயில்வே யூனியனா இருக்கட்டும், எந்த யூனியன்லயும் யாரு தவறு செய்கிறார்களோ சட்டப்படி இப்ப இவர் இத்தனை நாள் வரல, 17A சார்ஜ் பண்ணணும், மெமோ கொடுக்கணும் அப்படின்னாக்கா மெமோ கொடுத்தாக்க உடனே யூனியன் வச்சு பேசுறாங்க. நேற்று நடந்து நான் சம்பளம் நினைச்சாங்க, BSNL ஒயர் கட் ஆயிடுச்சு தொலை தொடர்பு இதுல போனாக்கா ஜெய்க்கு லைன்மேனுக்கு போன் பண்ணாக்கா ஒயர் இல்லைன்னாங்க. நேரடியாக ஆஃபீஸே போனோம். ஜெய் சொன்னார் அதெல்லாம் ஒயர்லாம் இருக்குதுங்க, நீங்க லைன்மேனை நீங்க பிடிச்சிட்டு போயிடுங்க, கண்டிப்பா பிடிச்சிட்டு போயிடுங்க அப்படின்னா. நாங்க லைன்மேன் இது மாதிரி கேட்கும்போது என்னன்னு கேட்கும்போது, இல்லைங்க நாங்க ஓவரா சொன்னாக்கா அங்க யூனியன்ல பிரச்சனை பண்ணுவாங்க எங்களை, இதுக்கு மேல நாங்க அவங்கள்ட்ட எதுவும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்ப அந்த BSNL இப்ப பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் நஷ்டத்துல போய் இரவு 9 மணில இருந்து காலை 7 மணி வரை எந்த தொலைபேசிக்கு நீங்க போன் பண்ணாலும் இலவசமாக பேசிக்கலாம். எதுக்கு நீ கொடுக்கணும்? அப்படி ஒழுங்கா நிர்வாகத்தை பார்த்திருந்தால், ஏன்னா 7 பேர் சீட்டு இருக்குது, 4 ஹாலுக்கு நாங்க போறோம், மாலை 4 ஹாலுக்கு போனா ஒருவர் தான் உட்கார்ந்துருக்காரு சீட்ல. அப்ப என்ன நடக்குது? ஏன் அந்த எவ்வளவு தனியார் தொலைபேசி எல்லாம் நிலையம் இருக்கு, அது எல்லாம் சக்சஸா போயிட்டு இருக்கு, லாபத்துல போயிட்டு இருக்கு. என்ன பதில் சொல்றீங்க? நட்டத்துல போய் அப்ப இதே மாதிரியான ஆட்கள், அரசு ஊழியர்கள் வேலை செய்தால் கண்டிப்பாக இழுத்து முடனும், நஷ்டத்தில் தான் இயங்கும். அவர் வீட்டு முருங்கை மரத்தை எங்கள்கிட்ட கேட்டு வளர்க்கல, அவர் வீட்டு முருங்கை மரம் எங்கள்கிட்ட கேட்டு அந்த வயர்ல விழல. ஹெவி விண்ட் சென்னையில சாலைக்கு கீழே போயிட்டு இருக்குது வயரு. சென்னையில தான் பேசுறோம். BSNL நஷ்டத்துல போறதுக்கான காரணத்தை சொன்னாரு. ஆனா அதுல அவர் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, BSNL இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் BSNL பிரைவேட்லாம் அதுல இருந்தா யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு லாபம் வருது, இதுக்கு நஷ்டம் வருது. என்ன முக்கிய காரணம்? என்ன முக்கிய காரணம் என்னன்னு சொன்னா, அது வேற ஒரு விவாதத்துல நம்ம வச்சுக்கலாம். இவர் இன்னொரு காரணம் சொன்னாரு. சென்னையில் ஏறத்தாழ மத்திய அரசு ஊழியர்கள் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட பணி புரியுறாங்க. இப்படி ஒரு கன்ஜஸ்டடான ஒரு இடத்துல இத்தனை இந்த ரயில் போக்குவரத்துன்றது மிக முக்கியமான ஒரு காரணம் தானே. வேலை பார்க்கலன்னு சொல்ல நான் என்ன சொல்றேன், அது மாற்று கருத்தே இல்ல. இப்ப மெட்ரோ ட்ரெயின் போடுறாங்க, எல்லாம் இருக்கு. நான் என்னன்னா ஒரு மணி நேரம் லேட் ஆகுதுன்னா முன்னாடி கிளம்புங்கன்னு தான் சொல்றோம். இதே இந்த சென்னையில தான் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறவங்க சரியான நேரத்தில் போகிறார்கள், வேலையை செய்கிறார்கள். அவர் இந்த மாதிரியான கோரிக்கைகள் எல்லாம் வைப்பதில்லையே. சரி, உதாரணம் செக்ரட்டரியேட்ல இருக்கக்கூடிய அந்த அந்த டைம் 9:45 மணிக்கு போயிட்டு செக்ரட்டரியேட்ல 4th ஸ்டேஷன் நில்லுங்க. ஒவ்வொரு அங்க வேலைக்கு போகக்கூடிய மகளிரும் PT உஷாவா மாதிரி தான் ஓடிட்டு இருக்காங்க அட்டெண்டன்ஸ் பிடிக்கிறதுக்கு. அவர் சொல்ற மாதிரி அட்டெண்டன்ஸ் மேலதிகாரிகள் கேட்கலன்னு இல்ல, 10:10க்கு தான் இப்ப மகளிர் மட்டும் தான் இல்ல பெர்ஃபெக்ட்டா இருக்காங்களோ? ஆண்கள் ஆண்கள் இல்ல சொல்றேன் நானு.
மகளிரே வந்து ஓடுறாங்க அப்படின்ற. அப்ப ஆண்கள் வந்து அதே மாதிரி எல்லாருமே தான் 5:45 மேலையும் வேலை வாங்குறாங்க ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்க. எவ்வளவு நேரம் வரைக்கும் இன்னொரு வரைக்கும் கூட இருப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, இப்ப போய் பாருங்க, ஜஸ்ட் நீங்க வந்து எடுத்துட்டு போய் பாருங்க. நீங்க அப்படி இருக்கிறவங்க நீங்க எப்படி சொல்ல முடியும்? செக்ரட்டரியேட்ல போய் பாருங்க. 5:45 எங்க இருக்கு, 7:45 எங்க இருக்கு? 2 மணி நேரம் அதிகமா வேலை பாக்குறாங்க. இன்னைக்கு மதியம் நான் தலைமைச் செயலகம் போனேன், ஒரு டிப்டி செக்ரட்டரி பேசுனேன். நான் வந்து எஸ்ஓவா இருக்கிறதுல இருந்து நான் 9:30 அலுவலகத்துக்கு வந்துடுறேன். என்ன மாதிரி ஒரு 40% ஊழியர்கள் வந்துடுறாங்க கண்டிப்பாக. ஆனால் 60% ஊழியர்கள் அது போல வர்றது கிடையாது. எங்களுக்கு மேனுவல் இருக்குது, அதுபடி எங்களுக்கு மேல உள்ள அதிகாரிகள் கேட்டாதான் நாங்க பயப்படுவோம். இந்த மாதிரியான மூவ்மெண்ட் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் அங்க இருந்து பின்பற்றுவதில்லை. என்னன்னு எங்களுடைய மேலதிகாரி கேட்டாக்கா நாங்களே ஃபில் பண்ணி கடற்கடன்னு ஒரு அரை மணி நேரத்தில் ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். அப்ப வந்து நாங்க ஒரு 40% வருகிறோம், வாழ்த்துக்கள். அவங்க அதுதான் செய்யணும், சட்டப்படி செய்யறாங்க, அதுதான் செய்யணும். ஆனால் மற்ற 60% பேர் செய்யவில்லை. கண்டிப்பா எனக்கு என்ன சந்தேகம்னா, தொழிலாளர் நல சட்டத்தின்படி 8 மணி நேரத்திற்கு மேலாக நீங்க ஏன் வேலை பார்க்கணும்? உங்க சங்கம் ஏன் அதை வலியுறுத்தல? சார், நான் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசு உங்களை கசக்கி பிழியுது, எங்களை பொறுத்த வரைக்கும் நேரத்திற்கு அதிகமாக வேலை பார்க்க வைக்குது. அதுக்கு கூட நீங்க குரல் எழுப்புறீங்க. அப்ப சங்கம் எதுக்குங்க? காலி பணியிடங்களை நிரப்புவோம் அப்படின்னு எங்களோட முதல் கோரிக்கை. நிரப்புறாம போறாங்க. அல்ல சார், அரசு தொழிலாளர்களை கசக்கி பிழிகிறதா? அதாவது அப்ப அரசு மக்கள் நல திட்டங்கள் வந்து மக்களுக்கு போகணும், அந்த பொறுப்பு அரசு ஊழியர்கள் இருக்குல்ல. சோ உங்க நல்லெண்ணத்தினால அதிகப்படியா அரசு ஊழியர்களுக்கு அந்த மக்கள் நல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்வது என்பது ஒரு முதல் சுதந்திர சித்திரம் வரைய முடியும். அதாவது மக்கள் நல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்வதில்லை அரசு. ஆனா இவருடைய குற்றச்சாட்டு என்பது 40% 60%. சில அலுவலகங்களுக்கு மட்டும் கொண்டு சென்று அதை வந்து பார்த்து விட்டு இது வந்து மாநிலம் முழுவதும் நடக்குது அப்படின்றத வந்து இன்னைக்கு வந்து எக்ஸாஜரேட் பண்றாங்க. இந்த பயோமெட்ரிக் இப்ப புகுத்துறாங்களே, அத கண்டிப்பாக வேணும்னு வலியுறுத்த தொடங்கி இருக்கிறாங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்ற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதுக்கு முன்னால ஒரே ஒரு நொடி. அப்துல் சலாம் திருச்சியிலிருந்து உங்களுக்கான நேரம். சார், இவர் சொல்றாரு மேல் அதிகாரியே வந்து கரெக்டான நேரத்தில் வரதில்லைங்க சார். திருச்சியில் உள்ள கலெக்டர் ஆஃபீஸில் பேக் சைடு வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கு. அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் வர வேண்டிய தாசில்தார் வந்து 10 மணிக்கு வர வேண்டிய தாசில்தார், நானும் 10 மணிலேருந்து உட்காந்து இருக்கிறோம். ஆனால் 10 மணிக்கு வர வேண்டிய போய் உள்ளார கேட்குறோம் ஸ்டாஃப்ட, எப்போ வருவாங்கிறது எங்களுக்கு தெரியாதுங்க சார். வருவாங்க கிட்டத்தட்ட 12 மணிக்கே அவர் வராரு உள்ளார. 12 மணிக்கு வந்து நாங்கள் போய் கேட்குறோம், எது எங்களால் கையெழுத்து போட முடியாது. நான் ஒரு கையெழுத்து வாங்குறதுக்கு 10 மணிலேருந்து 12 மணி முடிக்க நிற்கிறேன். ஆனால் கரெக்டான டைம் வரதில்லை. ஆனால் ஊழியர்களுக்கே தெரியல அந்த ஊழியர் எத்தனை மணிக்கு வராருங்கிறது ஊழியர்களுக்கே தெரியல. மேலதிகாரியே இவ்வளோ தாமதமாக வந்தா கீழ் அதிகாரி எப்போ வருவாங்க? ஒருவேளை அந்த கட்டிடத்து பக்கமா முதலமைச்சர் இருந்தாதான் அதிக நேரம் வேலை பார்ப்பீங்களா? கிராமப்புறங்கள்ல வேலை பார்க்கறது இல்லையா? இல்ல, தாசில்தார் வந்து அவர் வந்து சொல்றாரு 10 மணிக்கு வராரு. தாசில்தாருடைய பொறுப்பு உங்களுக்கு தெரியும். பல விஷயங்களை வந்து இப்ப திடீர்னு ஒரு இடத்துல ஃபயர் வரும், மாவட்டத்தில் தாசில்தார் தான் போகணும். அலுவலகத்துல எழுதி போடுங்க, இந்த இடத்துல ஃபயர் வந்து தாசில்தார் தான் போகணும். எழுதி போட்டு தான் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை அப்படி சொன்னா தாசில்தார் தான் போகணும். தாசில்தார் வந்து 12 மணி வராருன்னா அவர் வந்து வீட்டுல இருந்து கிளம்புறதே 12 மணின்ற மாதிரி அவர் வந்து மக்கள் கிட்ட வந்து சொல்றாரு. அவர் இது தவறு. அது அலுவலகத்துல எழுதி போடுங்க. மக்களுடைய பிரச்சனைகளை பார்ப்பது தாசில்தார் அந்த மாவட்டத்துல அந்த தாலுகாவுல முக்கியமானவர். அவர் என்ன சொல்றீங்க? சரியா இருக்கும். அது தெரிய மாட்டேங்குது சார். திரும்ப சொல்லுங்க சார். இங்க மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்க ஊழியருக்கே தெரிய மாட்டேங்குது சார். சார், அதுதான் சொல்றேன். பக்கத்துல இருக்க ஊழியருக்கு தெரியும். திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, தாசில்தார் தான் போன் பண்றாங்க. அதாவது ஒரு தாலுகால வந்து அவர் தான் மெயினான ஆட்சியாளர். ஊனமுற்ற ஆபீஸ்ல இல்லங்க, வட்டாட்சியர் சார், ஊனமுற்ற ஆபீஸ்ல ஒரு அதிகாரி வந்து சார் ஒரு நிமிஷம் மக்கள் வரும்போது எழுதி போடணும். சொல்லுங்க அப்துல் சலாம். ஊனமுற்ற ஆபீஸ்ல வர வேண்டிய டாக்டர் வந்து கரெக்டா 1 மணிக்கு வரணும், இல்லைன்னா 11 மணிக்கு வரணும். 11 மணிக்கு வந்து 2 மணிக்கு போகணும் அவரு. ஆனா அந்த டாக்டர் எப்போ வருவாருங்கிறது டிடிஆர்ஓக்கே தெரியல. இன்னும் அந்த டிடிஆர்ஓவே தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அந்த டிடிஆர்ஓட்ட கேட்டா டாக்டர் வருவாருன்னா எப்போ வருவாருங்கிறது டிடிஆர்ஓக்கு தெரியல. ஆனா டாக்டரும் ரொம்ப லேட்டா தான் வராரு அந்த ஊனமுற்ற ஆபீஸுக்கு. அந்த டிடிஆர்ஓ எத்தனை மணிக்கு காலையில வராங்கிறது தெரியாது. அருண் குறுக்கிட்டீங்க, சொல்லுங்க, விரைவா சொல்லுங்க. சார், இப்போ அவங்க சொன்னாங்க, அதாவது கரெக்டான டயத்துக்கு வரதில்ல. ஏன் சார்? ஏன் அப்படின்னா ஒரு அரசாங்க ஊழியருங்கிறவங்க, அதாவது ஆட்சியாளர்களுக்கே இவங்க தான் லஞ்சத்தையும் ஊழலையும் கற்றுக் கொடுக்குறவங்க. ஏன்னா அவனை வந்து புதுசாக 5 வருஷம் வர்றான், அவனுக்கு தெரியாது. இவங்களே அங்கேயே கிடந்து ஊழல புறையோடி யார்கிட்ட எப்படி வாங்கலாம், யார்கிட்ட எப்படி போகலாம், இதெல்லாம் இவங்க தான் கத்துக் கொடுக்குறாங்க. பேசுறது, ஊழல் பண்றது, லஞ்சம் வாங்குறது, அரசியல்வாதிகள் தான். அது மீடியாக்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து ஒரு புதுசா வந்து ஒரு அமைச்சர் வர்றாரு. இன்னைக்கு தேதியில அதிமுக ஆட்சியில அமைச்சர் எல்லாம் நிரந்தரம் கிடையாது. புதுசா ஒரு அமைச்சர் வர்றாருன்னா அவர் கத்துக் கொடுக்கறது யாரு?
இங்க உள்ள அதிகாரிகள் ஏன் நீங்க கரெக்டான டயத்துக்கு வரதுல மடியில கடந்தா உங்களுக்கு பயம் இருக்கணும். பெரிய ஜால்ரா போடுறீங்க, அதுக்காக நீங்க ஓவர்டைம் வேலை பார்க்கறீங்க. ரெண்டு கேள்வியை மாத்தின்னு சொன்னீங்க, அவங்க கத்து கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்க. சிறப்பா கத்துக்கிட்டீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. நாங்க கத்துக்கல. தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இதுலயே வேலை கலாச்சாரத்தை நாங்க சொல்றோம். லஞ்சத்துக்கு எதிராக எங்க 10வது மாநில மாநாடு இப்ப நாகைப்பட்டினம் நடந்தது, அதை தீர்மானமே போட்டிருக்கிறோம். லஞ்சம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. லஞ்சமும் வாங்கக்கூடாது. அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கருணாநிதி, மதுரை கருணாநிதி கொஞ்சம் விரைவா லஞ்சம் வாங்குற ஊழியர்களை எங்க சங்கத்துல இருந்து நீக்கிடும் தீர்மானம் போட்டீங்களா? சங்கத்தை இருக்க முடியாதுங்க. எப்படி இருக்க முடியும்? நாங்க லஞ்சத்தை ஊக்குவிக்கிறாலும் கிடையாது. லஞ்சத்துக்கு வாங்கக்கூடாதுன்னு சட்டம் தீர்மானம் போடுறீங்களா? சங்கத்துல இருந்து இருக்க முடியாது தீர்மானம் போடுங்க. ஊக்குவிக்கலன்றது ஒரு பெரிய சிறப்பா நினைக்கிறீங்களா நீங்க? எது சார்? லஞ்சத்தை நாங்க ஊக்குவிக்கிறது இல்லன்னு சொல்றீங்களே, அதெல்லாம் ஒரு சிறப்பா? சார், நாங்க லஞ்சம் வாங்குவதற்கு எதிரானவர்கள் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தை. அதான் அவர் கேட்டாரு. அப்போ லஞ்சம் வாங்கினவங்களா இருந்தா சங்கத்துல இருந்து நீக்கிறீங்களா? அப்படி ஒரு தீர்மானம் போட்டிருக்கீங்களான்னு கேட்கலாம். வேற ஒண்ணு. லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னா அதான் அர்த்தம். அது லஞ்சம் வாங்க மாட்டோம். திரு கருணாநிதி விரைவா சொல்லுங்க. மதுரை கருணாநிதி. சார், நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை தான் அவங்க ஒர்க் பண்ண சொல்றாங்க. நான் 9 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இடையில லஞ்ச் அவர்ஸும் கொடுத்துறாங்க. மொத்தமே அவங்க ஒர்க் பண்ண முடியாது. 7 மணி நேரம் தான் குறிப்பிட்ட நிர்ணயிக்கப்பட்ட டைம். ஆனா இவங்க காலையில பாத்தீங்கன்னா 9 மணிக்கு வருது, அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு பாத்ரூம் போறதுல இருந்து டீ குடிக்க போறதுல இருந்து சீட்லயே உட்கார்றது இல்ல. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனைகள்ல அரசு மருத்துவர்கள் யாருமே இருக்கிறது இல்ல, எல்லாருமே பிரைவேட் கிளினிக் வச்சுக்கிட்டு போயிடுறது. இதை எந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கமும் இதை கேள்வி கேட்குதா என்னன்னு தெரியல. இந்த அரசு பணியாளர்கள் நம்முடைய மத்திய அரசுடைய நம்முடைய பிரதமர் அலுவலக அங்க பயோமெட்ரிக் சிஸ்டத்துல பதிவானது 2014 செப்டம்பர்ல என்னன்னா 20% மட்டும்தான் அந்த டைம் குறிப்பிட்ட டைமுக்கு வேலைக்கே சேர்றாங்களாம். ஒரு பிரதமர் அலுவலகத்திலேயே இது போன்ற ஒரு நிலைமை தான் இருக்குது. அப்புறம் மற்ற நம்ம விஓ ஆபீஸ் தாலுகா ஆபீஸ் நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இது போன்ற ஒரு சூழல்ல தான் இந்த ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு சர்க்குலரை மத்திய அரசு வெளியிட்டு இருக்கிறது. இது இன்னைக்கு தேவையா இருக்கு. பதில் கேட்கலாம். ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்காகவா அல்லது இந்த பயோமெட்ரிக்கை கௌரவ குறைச்சலா பாக்குறீங்களா? பயோமெட்ரிக்கை நான் கௌரவ குறைச்சலா பார்க்கல. ஒரு விஷயத்தை நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் வேலைக்கு நேரத்துக்கு வர வேண்டியது என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக மக்கள் சேவையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஊழியர்கள் சரியான நேரத்துக்கு வேலைக்கு வர வேண்டியது அவசியமானது. அதில் எந்த கருத்தும் கிடையாது. ரெண்டாவது இப்போ டிரைவர் போன்றவங்கெல்லாம் அவங்க நேரத்துக்கு வரலன்னா வண்டி ஓடாது. ஸோ இது மாதிரி எல்லா தொழிலாளிகளும் சரியான நேரத்துக்கு வர வேண்டியது அவசியம். ஆனால் அதே நேரத்தில் நான் என்ன ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு சொன்னால், அவர்கள் போவதற்கான என்ன பிரச்சனை இருக்கோ, அது சரியான நேரத்துக்கு வர்றதுக்கான பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனையே அணுகாமல், அந்த பிரச்சனைக்கு தீர்வே கொடுக்காமல் வெறும் சாட்டை கோலை மட்டும் வைத்துக்கொண்டு விரட்டிட்டு இருந்தா இந்த பிரச்சனை தீராது. ஆகவே அதுக்கு பதிலாக என்ன நடக்கும்னா, இப்போ உதாரணமாக நான் சொல்ல வரேன், 2,71,000 ரயில்வே தொழிலாளி வேகன்சி இருக்கு. மொத்தத்துக்கு 6 லட்சம் வேகன்சி இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. இந்த வேலையெல்லாம் யார் செய்யறா? தொழிலாளி தான் செய்யறாங்க. ஒரு ரிட்டையர் ஆன வேகன்சியை ஃபில்அப் பண்றதுல 28% வேகன்சி இருக்கு இன்னைக்கு கவர்மெண்ட்ல. அப்போ அந்த வேகன்சியை ஃபில்அப் பண்ணாதனால என்ன வருதுன்னு சொன்னா, அந்த வேலையும் யார் ரிட்டையர் ஆயிட்டாரோ அவர் வேலையும் சேர்த்து டெம்பரரியா பாருன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பயோமெட்ரிக்கு அத்தனை பேர் உடன்பட்டால் அரசு தான் வெட்கப்படும்படியாக விளைவுகள் இருக்கும். என்ன பயோமெட்ரிக் வைக்கிறதுனால என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, அவங்க கரெக்டா 5:15 போயிடுவாங்க. அப்புறம் திரும்பி சனி ஞாயிறு வரமாட்டாங்க. இது நல்லா இருக்கு. அந்த இடத்துல நிறுத்துவோம். ஒரே ஒரு செகண்ட். திருநெல்வேலி அரங்கில் இருக்கிற தீன், உங்களுக்கான நேரம். இப்போ என்ன கேள்வி எழுது அப்படின்னா, அரசு ஊழியர்கள் தங்களுடைய கடமையை சரியான நேரத்திற்கு செய்கிறார்களா என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்வி. பயோமெட்ரிக் சிஸ்டத்தை அவங்க வேண்டுமென்றே நிராகரிக்கிறார்கள். ஒரே நபர் பல நபர்களுக்கு கையெழுத்து போட்டுவிட்டு வேலைக்கு போவதாக சொல்றாங்க. இங்க சொல்ற மாதிரி அரசு ஊழியர் விதிகளின் அடிப்படையில் பார்த்தா இப்படி ஒரு கடிதம், இப்படி ஒரு மத்திய அரசு போட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை என்பதுதான் உண்மையானது. இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே எடுத்துட்டீங்கன்னா, இந்தியாவில் 5 நாட்கள் தான் வாரத்துக்கு வேலை பார்க்குறாங்க. 40 மணி நேரம்னு கணக்கு வச்சுக்கிட்டா
அதுல 20 மணி நேரம் கூட வேலை பார்க்கவில்லை என்பது அரசே சொல்லுகிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்ப அரசே 20 மணி நேரம் கூட நீங்கள் வேலை பார்க்கவில்லை என்று பார்க்கிற போது வேண்டுமென்றே இவர்கள் வேலை செய்யாமல் இருக்கிறார்கள் என்பதை கணித்துத்தான் இதை கட்டாயமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு சொல்லலாம், இளங்கோவன் சார் சொன்னார், அரசு ஊழியர்கள் விதிகளிலே என்ன இருக்கிறது என்றால் 8 கிலோமீட்டருக்குள்ளே அவங்க வசிப்பிடம் இருக்க வேண்டும். 8 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தா அவங்க கரெக்டா அந்த டயத்துக்கு வந்துடலாம். இன்னைக்கு யாராவது 8 கிலோமீட்டர்ல இருக்கிறாங்களா? எங்கிருந்தோ வராங்க, தாம்பரத்திலேருந்து வராங்க, மறைமலை நகர்லேருந்து வராங்க, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா மார்த்தாண்டத்திலேருந்து வேலைக்கு வராங்க. யாரும் ஒரு இடத்தில் வேலை செய்வதில்லை. அப்ப வேலை செய்வது இல்லை என்பதை அந்த கரெக்டான டயத்துக்கு வர்றதில்லை அப்படிங்கறத எல்லாருமே மனசாட்சிப்படி ஒத்துக்கொள்ள சூழ்நிலை அனுமதிக்கணும்ல. எல்லோராலையும் சென்னைக்குள்ள வீடு வாங்கிட முடியுமா, இருந்துட முடியுமா? முடியாதவங்க தானே வெளியில இருந்து வர்றாங்கன்னு சொல்லுவாங்களே. அது அரசு திருத்தி ஆடையிட்டு இருக்கு. 32 கிலோமீட்டர் சென்னைக்கு 32 கிலோமீட்டர் சென்னைக்கு அனுமதி கொடுத்து அரசு ஆணை. 32 கிலோமீட்டருக்குள்ளே இருந்து யாரும் வருவதில்லை. 32 கிலோமீட்டருக்கு சரியாக வாகன போக்குவரத்து நிர்வாகிகளே சரியாக வேலை பார்ப்பதில்லை. தன்னுடைய நடவடிக்கையிலிருந்து ஊழியர் சங்க நிர்வாகிகளே தங்கள் சங்க நிர்வாகிகள் என்று சொல்லிக்கொண்டு வேலை பார்ப்பதே இல்லை. வேலை பார்ப்பதே இல்லாமல் ஊழியர் சங்க நிர்வாகிகள் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஊழியர் சங்கம் இருக்குது, மாநில ஊழியர் சங்கம், மத்திய ஊழியர் சங்கம் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஊழியர் சங்கத்தினுடைய மாநாடுகள் மற்ற இதில் நடக்கும்போது ஊழியர் சங்க உறுப்பினர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அது குறித்து விவாதம் நடத்துகிறார்கள், அது குறித்து கிளாஸ் நடத்துறாங்க. அங்க எங்கேயாவது கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எந்த ஊழியர் சங்கமாவது எங்கேயாவது கூட்டம் நடத்தி தங்களோட ஊழியர்களுக்கு வச்சிருக்காங்களா? ஒண்ணுமே பண்ணதில்லை. எதுவுமே செய்யாமல் கரெக்டான டயத்துக்கு வராமல் வேண்டுமென்றே பயோமெட்ரிக்கை ஃபாலோ பண்ணாம வேண்டுமென்றே அவர்கள் நிராகரித்து விட்டு வேலை செய்யாமல் இந்த மக்கள் மேடை சார்பாக மக்களிடம் ஒரு கேள்வியை நான் வைக்கின்றேன். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கமோ அல்லது மத்திய அரசு ஊழியர் சங்கங்களோ காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக போராட்டங்கள் நடத்துகிறது. நாங்க ஏன் நடத்துறோம்? ஏராளமான அவங்க கிட்ட ஒரு 6 லட்சம் பணியிடங்கள் காலியா இருக்கிறது. எங்க கிட்ட 2,80,000 பணியிடங்கள் காலியா இருக்கு. இவ்வளவு வெளியில இருந்து ஆளுங்க வருவாங்க, அவருடைய மகன்கள் தான், குழந்தைங்க தான் அரசாங்க பணியில வருவாங்க. மக்கள் வரக்கூடாது. நீங்க காலி பணியிடங்கள் இருக்கிறவங்களே ஒழுங்கா வேலைக்கு வர்றது இல்ல, நாங்க பார்க்க முடியறதுங்க அவங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்க இன்னும் காலி பணியிடங்களை நிரப்பிட்டா அது தவறான குற்றச்சாட்டு. சரி, திரு தீன் சொல்றது மாதிரி இந்த பயோமெட்ரிக்க ரொம்ப கட்டாயப்படுத்த போறாங்க. ஒருவேளை அவர்கள் சொல்கிறபடியே கடும் ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றால் பின் விளைவுகளா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆதார் எனேபிள்டு பயோமெட்ரிக் சிஸ்டம் தான் அது. அதுதான் இப்ப எல்லாத்துலயும் ஆதார்ங்கிற வார்த்தை. ஆதார் எனேபிள்டு பயோமெட்ரிக் சிஸ்டம் நீங்க ரயில்வே ஆபீஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு பார்த்தாங்க. 40% பீப்புளுக்கு இன்னும் ஆதார் கார்டு இல்லை. எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றது? ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்கு. ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு சொன்னா, நீங்க பயோமெட்ரிக், நான் அதான் திருப்பி சொல்ல வருது. இங்க அவர் சொன்ன பாயிண்ட்டும் தான், 8 கிலோமீட்டருக்குள்ள குடியிருக்கணும்னு சொன்னாரு. என்னுடைய ஆசை அதுதான். ரயில்வே ஆபீஸ்ல நான் வேலை செய்யறேன்னா பக்கத்துலயே எனக்கு குடியிருப்பு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். இந்தியன் ரயில்வேல 46% குவார்டர்ஸ் இருக்கு. 46% தொழிலாளிகளுக்கு குவார்டர்ஸ் இருக்கு. சதர்ன் ரயில்வேல 26% தான் இருக்கு. அதுவும் பாழடைஞ்ச குவார்டர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த குடியிருப்புகள் மீதி இருக்கிற தொழிலாளி எப்படி வருவாங்க? ஒருத்தர் சொன்னாரு 8 கிலோமீட்டருக்குள்ள அவங்க வீடு இருந்ததுன்னு சொன்னா, இப்ப 40% சொன்னார் இல்லையா, அவங்க யாரு வருவா? சிட்டிக்குள்ள வீடு இருக்கிறவங்க கரெக்டா வந்துருவாங்க. வெளியில ஜோலார்பேட்ல இருந்து வராங்க. போக்குவரத்து ஒன்று சொன்னீங்க, இப்ப குடியிருப்பு ரெண்டாவது சொல்லுங்க. ஒரே ஒரு திருச்சி கால்வின், உங்களுக்கான நேரம், விரைவா சொல்லுங்க. ஐயா வணக்கங்க ஐயா. இப்போ மத்திய அரசு கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இதுலேருந்து என்ன புலப்படுது? இவங்க எல்லாமே நிறைய பேர் ஏமாத்திக்கிட்டு சரியான நேரத்துக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் அறிஞ்சிக்கிறோம். நான் கேட்குறேன் சார், இப்போது தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க எத்தனை பேர் டெய்லி லேட்டாக போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களுக்கும் எல்லா கஷ்டமும் இருக்குது. நெடுந்தொலைவிலேருந்து வருவாங்க, ஒரு சிலர் பக்கத்துலேருந்து வருவாங்க. ஒரு செகண்ட் லேட்டாக போனால் கூட அவங்களுடைய அன்றைய நாள் ஃபுல்லாகவே அவங்களுக்கு லீவு தான் போட்டிருக்காங்க. ஏன் இவங்க அது மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்தால் இவங்க ஏன் பயப்படணும்? இவங்க நேரத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லை அதே சமயத்தில் அப்படி வந்தால் நம்மளுடைய நிலை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்களா?
நான் இன்னொரு கேள்வியும் கேட்குறேன் சார். இப்போ எனக்கே இன்கம் சர்டிஃபிகேட் இல்லை மற்ற எந்த அரசு துறை சார்ந்த சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னாலும் நான் நேராக எங்கே போக வேண்டியது இருக்கு? அவங்களுடைய அலுவலகத்துக்கு போயிட்டு இருக்கு. அப்போ போறப்ப அவங்க சீட்டில் இல்லைன்னா பக்கத்தில் உள்ளவங்க கேட்டால் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் அவங்க மறுபடியும் வரப்ப எத்தனை அலுவலர்கள் வந்து லேட்டாக வரப்ப தன்னுடைய அட்டண்டன்ஸில் வந்து லேட் கம்மர் அப்படின்னு வந்து அவங்க சைன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இப்படியெல்லாம் அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய சம்பளத்தில் பிடித்தம் பண்ண வேண்டியது. ரெண்டு கேள்வி. ஒன்று, தனியார் அவங்களோட ஒழுங்கா வர்றாங்களே, அரசு ஊழியர்கள் மட்டும் வர்றதுக்கு என்ன ஒண்ணு. ரெண்டாவது, உங்கள் அரசு இப்படி கட்டாயப்படுத்தி ஒரு அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறமே நீங்க எப்படி வேலை பார்க்கறீங்கன்னு கூட தெரியாத எல்லா பொதுமக்களுக்கும் அப்ப இவங்க இப்படித்தான் வேலை பார்க்கறாங்கன்ற ஒரு கருத்து போய் சேர்ந்தது. அதுக்கு அந்த அறிக்கை பயன்படுது. அப்படிதான் நான் வந்து பெரும்பாலான தொழிலாளி அலுவலக ஊழியர்களை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்க சொல்றதும் அலுவலக ஊழியர்கள் தான் அப்படின்னு நினைச்சே பேசலாம். தனியார் நிறுவனங்கள்ல அலுவலக அந்த ஊழியர்கள் வந்து சரியான நேரத்துக்கு போறாங்கன்னு சொன்னா அவங்க பல சிரமங்களை தாங்கி கொண்டுதான் போகிறார்கள். அரசு ஊழியர்னா சிரமங்களை தாங்க வேண்டியது. அரசு ஊழியர்கள் வந்து அந்த சிரமங்களை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. இந்த சிரமங்களை சரி பண்ணணும். அத அரசாங்கமே ஒரு மாதிரியா இருக்க வேண்டிய அரசாங்கமே தனியார் மாதிரி நடந்து கொள்ள முடியுமா சார்? ஈவினிங்னா 8 மணி வரைக்கும் அரசுக்காக நீங்க சேவை செய்யற மாதிரி ஒரு தோற்றம். இப்ப காலையிலேயே அந்த தோற்றம் வர மாட்டேங்குது. நீங்க 7 மணி 8 மணிக்கு வந்துட வேண்டியதானே? நான் சொன்ன மாதிரி குடியிருப்புகள் வந்து ஜோலார்பேட்ல இருந்து ஒருத்தர் வர்றாரு, பல பேர் வராங்க. ஜோலார்பேட்டை எக்ஸ்பிரஸ் ஒண்ணு வருது. அதுல வந்து எவ்வளவு பேர் வராங்கன்னு பாருங்க. ரயில்வே அலுவலகம் மீண்டும் நீங்க ஒரு பகுதியை மட்டும் உதாரணம் காட்டி சொல்லிட்டே இருக்கீங்க. ஆமா, உதாரணமா நான் சொல்றேன். சென்னை நகரத்தை உதாரணமா எங்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மத்த அலுவலகங்கள்ல, அதாவது கிராமப்புறங்கள்ல சாதாரண இடங்கள்ல இருக்கக்கூடிய இடங்களுக்கு அவங்க டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் கிடையாது. அவங்க வர்றதை நான் வந்து கரெக்டான நேரத்துக்கு வரணுங்கிறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. இன்னும் சிரமம் இருக்குங்க, பஸ் வராது. சொல்றாரு இங்க எவ்வளவு பேருந்துகள் ட்ரெயின்லாம் இருக்கு. கிராமப்புறத்துல இருந்து 50 கிலோமீட்டர்லாம் பயணித்து வர்றது அங்கதான் நிறைய. சரி, அப்ப அங்கேயே வர முடியாது. எங்க டிரான்ஸ்போர்ட் இருக்கோ சார், எங்க டிரான்ஸ்போர்ட் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வேண்டிய அரசாங்கம் தன் பொறுப்பில் இருந்து நழுவி விட்டு இன்னொரு எச்சரிக்கையையும் மெட்ரோ இருக்கு, சென்னை மெட்ரோ இருக்கு, எத்தனை வருஷமா நடக்குது? இன்னும் இப்போ ஆலந்தூர் வரைக்கும் தான் ஓபன் பண்ணுவாங்களா? இப்படிப்பட்ட நிலைமை இருந்ததுன்னா எல்லாத்தையும் உடச்சு போட்டுட்டு ரோட்ல எங்க போறதுக்கு வழி கிடையாது. நெரிசல், டிராபிக் நெரிசல், 2 வீலர்ல கூட வர முடியாது சரியான நேரத்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு இந்த அரசு பொது போக்குவரத்தை சரியாக உத்தரவாதம் பண்ணாம, குவார்டர்ஸ் உத்தரவாதம் பண்ணாம, எப்படி வந்து பயோமெட்ரிக்ல மட்டும் நீங்க சாட்டையை மட்டும் வச்சுட்டு அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி யதார்த்தத்தில் நடைபெறும்? எதுக்காக இந்த அறிக்கையை கொடுத்திருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? அவங்க வந்து தாங்கள் ரொம்ப எல்லா வரையும் வேலை வாங்கக்கூடிய திறமை வாழ்ந்தவர்கள் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் அவங்க சொல்றாங்களே ஒழிய உண்மையிலே பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவங்க தயாரா இல்ல. அதுல உங்க கருத்து என்ன? ஏன் என்ன உள்நோக்கம் நீங்க நினைக்கிறீங்க? மத்திய அரசை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு ஓராண்டு காலம் முடிச்சிடுச்சு. இந்த ஓராண்டு காலத்துல வெறும் விளம்பரத்துல மட்டும்தான் ஓட்டிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு விளம்பரம் தான். என்ன விளம்பரம் இது? அதாவது மக்களுக்காக நாங்க இருக்கிறோம். பிரதம மந்திரியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், அரசு ஊழியர்கள் இல்ல நான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. பிரதம மந்திரி வந்து சொல்றாரு, ஒரு பிரதம மந்திரி ஆணை போட்டிருக்கிறாரு, 20% வந்து தான் வந்து அங்கேயே வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பிரதம மந்திரி அறிக்கை விட்டுருக்காரு அப்படின்னு சொல்றாரு. பிரதம மந்திரி அலுவலகத்திலே வந்து அவர் ஏன் வந்து அதை சரி பண்ண முடியல இந்த 1 வருஷ காலத்துல? ஏன் வந்து இது சரி பண்ணாம ஒரு ஆணைய ஒரே ஒரு கேள்வி, ஒரு எச்சரிக்கை மாதிரி ஒன்று சொன்னாரு. நீங்க பயோமெட்ரிக்கை நீங்க ரொம்ப வலியுறுத்துறீங்கன்னா ரொம்ப நல்லதா போச்சு. எனக்கு 9:15 வந்துட்டு 5:45 நான் வெளியில போயிருவேன். அது ஒரு மிரட்டல் மாதிரி வச்சுக்கோங்க. நாட்டுக்கு தானே ப்ரொடக்டிவிட்டி பாதிக்குது. இல்ல நீங்க ஒழுங்கா அந்த டயத்துல என்ன சொல்றாங்க, காலையில 9:15 வரணும், மாலையில 5:45 அது வரைக்கும் இருந்தா போதும். நீங்க கூடுதலான இப்ப வருவாய்த்துறையில சில துறைகள்ல இருக்கிறாங்க, இருக்க வேண்டிய சமயத்தில். ஆனா அரசு ஊழியர்கள் 24 மணி நேரமும் கூப்பிட போது போகணும் அப்படிங்கறத விதிமுறைகள். அதனால அதே மாதிரியான எல்லா டயத்திலும் இருக்கணும். இப்ப இவங்க வந்து 5:45 போகலாம் அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டமா இருக்குது. யாரையும் அரசாங்கம் உங்களை கம்பல் படுத்தலாங்க. நீங்க முடியலன்னா போயிடுங்க. நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. எங்க போச்சு? வேலை விட்டு போயிடுங்க. அப்புறம் என்ன, அதாவது சட்டம் இருக்குது. இங்க ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, நாமக்கல்ல கலெக்டர் இருந்தார் சகாயம் சார், அவர் சொல்றது நான் வந்து கையெழுத்து போட்டு இல்ல, கையெழுத்து போட்டு வராங்க. இது நான் சொல்லி முடிச்சிடுறேன். விஓ வந்து அந்த கிராமத்தில் தங்கி பணி செய்ய வேண்டும் என்று ஒப்புதல் அளித்து கையெழுத்திட்டு வருகிறார்கள். அவர் வந்து அந்த விதிமுறையை நடைமுறைப்படுத்தினார். உடனே அவரை டிரான்ஸ்பர் பண்றாங்க யூனியன். அப்ப எல்லா அரசு ஊழியர்கள் சங்கம், அனைத்து சங்கம் யூனியன் கொண்ட வச்சுக்கிட்டு எல்லாரையும் மிரட்டுறாங்க. உங்களால முடியலையா வேலையை விட்டு போக? நிறைய இளைஞர்கள் குறித்த நேரத்தில் மக்களுக்கு பணி செய்ய காத்திருக்கிறார்கள். அப்ப இந்த பயோமெட்ரிக்ல சங்கங்கள் மிரட்ட போகுதா? இந்த பயோமெட்ரிக் விஷயத்துல சங்கங்கள் மிரட்டும்னு எதிர்பார்க்கறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. இது வந்து ஏற்கனவே இந்த பயோமெட்ரிக் கொண்டு வரும் போதே எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இந்த சங்கம். இத மாதிரியே கொண்டு வரணும். அப்போ
காலி பணியிடங்களுக்காக நீங்க போராடுங்க எங்களுக்காக அவங்க சொல்றாங்கல்ல, அது சரிதானே? இவங்க சொல்றது வந்து இவ்வளவு அதிகம் எல்லாம் கிடையாதுங்க. இங்க சொல்றாங்க நிறைய இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப பயோமெட்ரிக் வந்ததுனால அதை மெயின்டைன் பண்றது ஏற்கனவே இந்த இதெல்லாம் இல்ல, இது எல்லாம் என்ன பழைய சொல்றது இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு, இவ்வளவு அதிகம் இல்ல. அதாவது ஏற்கனவே கம்ப்யூட்டரைஸ்ட் பண்ணாம இருக்கும்போது இப்ப வந்து பயோமெட்ரிக்கல் இவங்களுடைய அட்டெண்டன்ஸை அதை எடுக்கிறதுக்கு கிளரிக்கல் ஸ்டாஃப் வந்து நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. ஆனால் இப்ப பயோமெட்ரிக் வந்தாக்க அவ்வளவு ஆட்கள் தேவையில்லை. ஆனால் இந்த இது எல்லாமே என்னன்னா பழைய டேட்டா எடுத்து அரசாங்கம் கிளரிக்கல் வேகன்சிஸ 1990ல இருந்து வேகன்சிஸ ஃபில் அப் பண்றதே கிடையாது. நோ ரெக்ரூட்மெண்ட். இன்னைக்கு இந்தியன் ரயில்வேஸ்ல நோ ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி. நேரம் கடந்த மகிழ்ச்சி. ஒரு தனி மனிதர்கள் திருந்த வேண்டியத ஒரு நவீன கருவி வந்து திருத்திச்சுன்ற ஒரு அவப்பேர் வேண்டாம். தவறு எங்கிருந்தாலும் சரி, அரசு மீது தவறு இருந்தாலும் சரி, ஊழியர்கள் மீது தவறு இருந்தாலும் சரி, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு எண்ணம் இருந்தாலே போதும். உங்க பங்களிப்புக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.